தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். வாட்டாள் நாகராஜ் என்கிற ஒருவர் ஒரு செத்துப்போன பாம்பு, 80 வயசை கடந்த ஒரு பாவம், ஒரு கேடு. அந்த கேனுடைய நாங்கள் கண்டிப்பாக மேகதாட்டு அருகே அணையை கட்டியே தீர்வேன் என்று அறிவித்திருக்கிறார். நீங்கள் கட்டியே தீர்வேன் என்று அடம்பிடித்து அடித்தால் இந்த தருமபுரி சேலம் மாவட்டத்தில் உளவாடிய எங்கள் வீரப்பனாரை போன்ற மாவீரர்கள் இந்த ஒன்றிய அரசு நிலைநாட்ட தவறினால் தமிழகம் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று நான் ஒன்றிய அரசுக்கும் கர்நாடகத்திற்கும் எச்சரிக்கை செய்கிறேன். தமிழகத்திலிருந்து எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் மத்திய அரசு அவங்களோட கொள்கையில மாறுபடாம இன்னமும் திட்டவட்டமாக தான் எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு காலத்திலும் ஏற்க முடியாது. அவர்கள் திட்டவட்டமாக இந்தியை திணிப்பதும் இந்திக்காரர்களை திணிப்பதும் என்னுடைய உயிரை விட மேலான எமது தாய்மொழியை அழித்து ஒடித்து இன்றைக்கு ஒற்றை நாடு, ஒற்றை பண்பாடு, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை மொழி இந்தி, ஒற்றை ஆட்சி மொழி இந்திய மொழி, ஆட்சி மொழி இந்தி என்கிற அளவிலே அவர்கள் எம்மீது திணிக்கப்படுவதை ஒரு காலத்திலும் என் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. நாங்கள் எப்பவும் ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள், அன்புக்கு அடிபணியுமே தவிர ஆதிக்க திமிர் பிடித்த அரச பயங்கரவாத சட்டங்களுக்கோ திட்டங்களுக்கோ ஒருபோதும் தமிழகம் அடிபணியாது. அதைத்தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்று தொடர்ந்து ஆதிக்க இந்தியை விரட்டி அடிப்போம். நாங்கள் விரும்பினால் எங்கள் பிள்ளைகளோ எங்கள் குழந்தைகளோ எமது தமிழக மக்களோ அவர்கள் விரும்பி படித்துக் கொள்ளலாம் உலக மொழிகள் அனைத்தையும், இந்தி உள்பட. ஆனால் இந்தி தான் படிக்க வேண்டும், தமிழ் மொழி அகற்றப்பட வேண்டும் என்பது போல் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் இன்றைக்கு அலுவல் மொழியாக இந்தியே இருப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசுகளில் இன்றைக்கு இந்திக்காரர்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆதலால் தமிழ்நாட்டு அரசு பதவிகளிலே 100% தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாடு அரசு பதவிகளிலும் 90% ஒன்றிய அரசுடைய அரசு பதவிகளை தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்களுக்கும் வேண்டும். அதுபோன்று இங்கு ஆட்சி மொழி, அலுவல் மொழி, தொடர்பு மொழி, ஆராய்ச்சி மொழி அனைத்தும் எமது உயிரை விட மேலான எமது தாய்மொழி தமிழ் கோலோச்ச வேண்டும் என்பதுதான் எமது வேண்டுகோள். அதற்கான முன்னெடுப்புகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செய்ய வேண்டும். கடந்த காலத்தில் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் கட்டாயம் பயிற்சி மொழி பாடமொழியாக இருக்க வேண்டும் என்கிற சட்டம் உச்சநீதிமன்றத்திலே இன்றைக்கு வழக்கின் காரணமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. அதனால் தமிழ்நாட்டிலே பல்வேறு சிபிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஆங்கில இந்திய பள்ளிகளிலே இன்றைக்கு திட்டமிட்டு தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. அதனால் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகள் தொடங்கு தனியார் பள்ளிகள் வரையில், ஒன்றிய அரசுடைய கேந்திர வித்தியா பள்ளிகள் வரையிலும் அனைத்திலும் தமிழ் படிக்காமல் இங்கு எந்த பள்ளிகளும் நடத்த முடியாது என்கிற கடுமையான சட்டத்தை கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதற்கான சட்ட திருத்தத்தை நடைபெறுகின்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைக்கிறேன். சார், இந்த கர்நாடகாவில் வாட்டாள் நாகராஜ் வந்து இந்த மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு ஒத்துக்கலை அப்படின்னா தமிழர்களுக்கும் அதே மாதிரி தமிழ் திரைப்படங்கள் கூட அங்க திரையிட முடியாதுன்னு அவர் எச்சரிக்கை விட்டுருக்காரு. இந்த மற்ற இதுக்கெல்லாம் போயிட்டு இந்த கர்நாடக முதல்வர் வாட்டாள் நாகராஜ் என்கிற ஒருவர் ஒரு செத்துப்போன பாம்பு, 80 வயசை கடந்த ஒரு பாவம், ஒரு கேடு. அந்த கேனுடைய வாய்ச்சொல் வீரம் பேசுவதை குறித்து நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அங்கிருக்கிற கன்னட வேதிய கும்பல்கள் தான் வலுவாக தமிழர்களுக்கு எதிரான அரசியலை தூண்டி விடுகிறார்கள். வாட்டாள் நாகராஜ் என்பவர் ஒரு முகமறிந்த ஊடகமறிந்த ஒரு வயதான ஒருவர். அவரை நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அங்கு மொழி வெறியோடு தூண்டி விடுகின்ற கன்னட வேதிய அமைப்புகளுடைய நடவடிக்கை நான் கண்டிக்கிறேன். கர்நாடக மாநிலத்துடைய துணை முதலமைச்சருடைய பேச்சை நான் கண்டிக்கிறேன். கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் நாங்கள் கண்டிப்பாக மேகதாட்டு அருகே அணையை கட்டியே தீர்வேன் என்று அறிவித்திருக்கிறார். நீங்கள் கட்டியே தீர்வேன் என்று அடம்பிடித்து அடித்தால் இந்த தருமபுரி சேலம் மாவட்டத்தில் உளவாடிய எங்கள் வீரப்பனாரை போன்ற மாவீரர்கள் இந்த மண்ணில் தோன்றுவார்கள் அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சியால் தோற்றுவிக்கப்படுவார்கள் என்று நான் கன்னட வேதிய கும்பல்களுக்கும் கர்நாடக அரசுக்கும் எச்சரிக்கை செய்கிறேன். ஜனநாயக மாண்போடு நடந்து கொள்கிற தமிழக மக்களை நீங்கள் சீண்டி பார்க்க வேண்டாம். காவேரி என்பது பன்னெடுங்காலமாக தமிழர்களின் வாழ்வுரிமைகளோடு இரண்டர கலந்த ஒரு பிரச்சனை. ஆக இயற்கையை அணை போட்டு தடுப்பதும் அணைகட்டி தேக்குவதும் தவறானது. எல்லா உரிமைகளும் எங்கள் தமிழுக்கும் எங்கள் கடகோடி விவசாய மக்களுக்கும் இருக்கிறது. அதை ஒன்றிய அரசு நிலைநாட்ட தவறினால் தமிழகம் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று நான் ஒன்றிய அரசுக்கும் கர்நாடகத்திற்கும் எச்சரிக்கை செய்கிறேன். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.